முன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாதே. ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பேசிக் கிளாஸில் ஃபைனல் கிளாஸ் பார்க்க போகிறோம். இதோட உங்களுக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பேசிக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அடுத்து அட்வான்ஸ் இருக்குது. அது ஜாயின் பண்ணணுன்னா ஸ்டாஃபுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அட்வான்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரி கிளாஸ், மெஹந்தி கிளாஸ், சாரி ப்ளீட்டிங், சில்க் பேங்கிள் மேக்கிங் எல்லா கிளாஸஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாலும் அதோட டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஹேண்டை எப்படி பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக ஹேண்டை ட்ராயிங் பண்ண தெரியாமல் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அவுட்லைன் நீட்டாக கொடுக்காம ஒர்க் பார்க்க அவ்வளோ யூனிக்காக இல்லாமல் போயிடுது. அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ஹேண்டை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம உள்ளங்கையில் போட போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வைக்கணும். பேக் சைடு போட போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வைக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கையை நல்லா இப்படி விரித்து வச்சிங்கன்னா அதுவும் பார்க்க அழகாக இருக்காது. அதே மாதிரி ஹேண்டை ரொம்ப ஒட்டி வச்சிங்கனாலும் நம்மளால் வரைய முடியாது. அதனால் கொஞ்சம் இதாக வச்சுக்கணும். இப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கும்போதே அந்த கேப் எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். A4 ஷீட்டில் மேலே கொஞ்சம் மட்டும் இடம் விடுங்க. அதே மாதிரி சைட்லேயும் கொஞ்சம் மட்டும் இடம் விடுங்க. இந்த A4 ஷீட்டில் 2 ஹேண்டு ஆஃப் ஹேண்டு 2 ஹேண்டு வரையலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வரையலாம். ஓகேங்களா? டாட் மட்டும்தான் நான் வைக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. உங்களுக்கு பென்சிலில் வரைங்க. கோனில் நீங்கள் ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணும்போது அழகாக இருக்கும். பேனா வேறு எதுவும் போட்டு அப்படியே கொஞ்சன்னு பண்ணாதீங்க. கரெக்ஷன்ஸ் இருந்தால் பென்சிலாக இருந்தால் அழைச்சிட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியணுமேங்கிறதுனால நான் பெனில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பொறுமையாக டாட்டாக வைங்க. கொஞ்சம் தானே விரலை தள்ளி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதோட ஃபினிஷிங்கே ஃபைனலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போட்டிருக்க ஹென்னா ப்ரைடல் ஹென்னா. உங்களுக்கு ப்ரைடல் கோன் வேணும்னாலும் ப்ராக்டிக்ஸ் கோன் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். சூப்பரான ஸ்டெயின் இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஆச்சு ஹேண்டில் வச்சு. அப்படி இருந்தே ஸ்டெயின் செம்மையாகவும் இருக்குது, சீக்கிரமாகவும் போகாது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபைனலாக ஆல்பம் ப்ராக்டிக்ஸ் மெஹந்தியில் தான் போட்டு இருக்கணும். நீங்கள் பண்ண ஒர்க்கை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும். இந்த சைடில் வரும்போது ரொம்ப ஸ்மாலாகவும் இருப்பாங்க, அதாவது லீனாகவும் இருப்பாங்க, ஃபேட்டாகவும் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மீடியமாக ஒரு அளவில் மட்டும் அந்த ஹேண்டோட லென்த் வருதில்ல, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபைனலாக வரைஞ்சிட்டு எடுக்கும்போது தெரியும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்கணும். நீங்கள் எப்படி பண்ணிங்கனாலும் நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் விடுறதுனாலையும் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனாலையும் தான் உங்கள் ஒர்க்கு ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். இப்போ நான் ஃபுல்லாக டாட் வச்சுட்டேன். அந்த டாட் தெரியலை. அந்த டாட் ஃபுல்லாக லைன் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் தான் ஹேண்டை தள்ளி விரலை மூவ் பண்ணி வச்சேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ கேப் வந்துடுச்சுன்னு. இந்த மாதிரி வைக்காதீங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும். இவ்வளோ வச்சோன்னா நமக்கு ஒரு நீட்டாக இருக்காது. அந்த டிசைன் பார்க்க நீட்டாக இருக்காது. லைட்டாக நம்ம அந்த பென் போகிற அளவுக்கு மட்டும் நம்மளோட விரலில் கேப் இருந்தால் போதும். நம்ம வரைய டிஸ்டர்பாக இருக்குமேன்னு நம்ம நல்லா விரலை விரித்து வச்சிட்டோன்னா அது பார்க்க நல்லாவே இருக்காது. இப்போ நான் வரைஞ்ச டிசைன் பேக் சைட் டிசைன். இப்போ ஃப்ரண்ட்டில் நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஒரே சைடில் 2 இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப அப்படியே விரித்து வச்சிட்டிங்கனாலும் அதை பண்ண முடியாது. இந்த சைடில் ஒரு பேக்கு ஒரு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மெயினாக நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை சொல்லிக் கொடுத்துட்டே நல்லா பண்ணுங்கன்னு எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம். ஆனால் என்ன தப்பு பண்ணுறோங்கிறத சொல்லிக் கொடுத்தோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பண்ணுவாங்க. அதனால தான் என்ன தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதையே ஒரு கிளாஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. அந்த கீழே அந்த லென்த் இருக்குது பாருங்கள், அது இன்னும் கூட இதில் போட்ட மாதிரி ரொம்ப லீனாக வரைஞ்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்காது. டெப்த் இன்னும் கூட இருக்கணும், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த மெஹந்தி எல்லாமே ப்ரைடல் கோனில் போட்டது தான். அந்த ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம நார்மல் ஷாப் கோனில் யூஸ் பண்ணும்போது வராது. ஏன்னா இதோட தின் ரொம்ப லேஸாக இருக்கும். அதனால் நம்ம ஒர்க் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெரிய விஷயம்னா இல்லை. இந்த கோர்ஸை தான் 5000, 2000, 3000, 5000ன்னு கொடுத்து படிச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா நம்மளால் 4 பேர் கற்றுக்கட்டுங்கிறதுனால தான். அதனால் ஃப்ரீயாக தானே கிடைக்கிதுன்னு
சொல்கிறதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு நீட்டாக ஒர்க் பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் பண்ணலாம். இந்த குட்டி குட்டி ஃபினிஷிங்லாம் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா அந்த டிப் தான். அந்த டிப்போட சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால இந்த போர்ட்ரேட் டிசைனாக இருக்கட்டும், அதே மாதிரி ரொம்ப லைன் தின்னாக வரைகிறதா இருக்கட்டும், இதில் வந்து நீட்டாக வரும், அழகாக வரும். இதே நீங்கள் நார்மல் ஷாப் கோன்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க், இதுலேயும் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்கள், சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு, அவங்க எவ்வளோ சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வளோ கிளாஸஸ் வந்து எந்த ஒரு இதுலேயுமே ஃப்ரீயில் இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்லேயும் வந்து இவ்வளோ கம்மி அமௌண்ட்டுக்கு இவ்வளோலாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம எல்போ வரைக்கும் டிசைன் பண்ணுறதா இருந்தால் எப்படி வச்சு வரையணும் அப்படின்னு பாருங்கள். நேராகவும் வச்சு வரையலாம், கிராஸாகவும் வச்சு வரையலாம். நான் இப்போ வரைஞ்ச ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிருக்கீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. இது மாதிரி நீட்டாக உங்கள் ஆல்பம் வந்து உங்களோட ஒர்க்கை உங்கள் ஆல்பம் பேசணும், உங்களோட திறமையை உங்கள் ஆல்பம் தான் பேசணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணுங்கள், பார்க்கவே அழகாக இருக்கும். நார்மலாக நம்ம பண்ண மெஹந்தியில் தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து வராது. நான் அதாவது ஷாப்பில் விற்கிற மெஹந்தினா, இதே நீங்கள் ப்ராக்டிக்ஸ் மெஹந்தியில் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி இதை விட சூப்பராகவே நீங்கள் நீட்டாக ஃபினிஷிங்காக ஒர்க் பண்ணுவீங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ ஒரு டிசைன் வரைஞ்சால் எதில் எதை போடுறதுங்கிறது தெரியாது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஹம்ஸ் வந்து நிறைய இடத்துக்கு தேவைப்படும். ஹம்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக கொண்டுட்டு வாங்க. அதே மாதிரி லைன்ஸ் வந்து நீட்டாக வரணும். லைன் நீட்டாக வந்தாலே நம்ம ஒர்க்கு நீட்டாக இருக்கும். லைன் வந்து நீங்கள் வளைச்சி பயத்தோடு போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. லைனே ஹம்ஸே மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னாவே சூப்பராக இருக்கும் உங்கள் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸஸாக வந்து நீங்கள் செக்குடு ஐட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த எல்போ அந்த இதில் ஹேண்டுக்கு வந்து உள்ளங்கைக்கு கீழே இருக்குது பாருங்கள், நம்மளோட அந்த கையில் வந்து போடலாம். ஒவ்வொரு பாக்ஸஸாக போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ரைடையே போடலாம். நீட்டாக பண்ணலாம், செம்மையாக பண்ணலாம். பிக்சரை பார்த்ததும் அதை மாதிரியே ஒர்க் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நிறைய ட்ரைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரைடை தயக்கமே இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு கிளியராக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஏன்னா எல்லா ஒர்க்குமே உங்களோட ஒர்க்காக தான் இருக்கும். அட்வான்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் தான் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் உங்கள் ஆல்பத்தை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்போம். ப்ராக்டிக்ஸ் மெஹந்தியில் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஒர்க்கு நீட்டாக வரும். நம்ம கிளாஸ் கம்பல்சரி ப்ராக்டிக்ஸ் மெஹந்தியில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது ப்ரைடலாக இது அட்வான்ஸாக இருக்கட்டும், பேசிக்காக இருக்கட்டும், ப்ராக்டிக்ஸ் மெஹந்தியில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். நீட்டாக இருந்தால் தான் உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? சொல்கிற மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போதுங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. சர்டிஃபிகேட் வேணும்னா நீட்டாக ப்ராக்டிக்ஸ் மெஹந்தியை வாங்கி ப்ராப்பராக ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் ஒரு லிமிட்டட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பேன். அதில் நீங்கள் ஒருத்தவங்களா இருக்கணும்னா குயிக்காக ஒர்க்கை முடிச்சுட்டு குயிக்காகவே சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? வேறு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸ்டாஃப் வந்து குரூப்பில் கேளுங்க, ரிப்ளை கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் நீட்டாக ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அந்த ஹேண்டோட டெப்த்து பாருங்கள், இந்த அளவே வரைஞ்சிக்கோங்க. என் கை லீனாக தான் இருக்கும், அப்படி இருந்தாலும் இது என் கையை அச்சு வச்சு தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் பேப்பரில் வரையும் போது எவ்வளோ டெப்த்து கொடுத்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி வரைஞ்சிங்கன்னா தான் அழகாக இருக்கும். நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ன்ட்டு அந்தளவும் வரையக்கூடாது, லீனாக இருக்கும்னு ரொம்ப குட்டியாகவும் வரையக்கூடாது. இது வந்து பேக் ஹேண்டு. இதே மாதிரி ஃப்ரண்ட் ஹேண்டும் நீங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பேப்பரில் வரையணும். இப்படி எல்போ லென்த்துக்கு வரைகிறீங்கன்னா ஒவ்வொரு பேப்பரில் வரையணும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஃபினிஷிங் என்ன எடுத்துகிட்டு வர்றோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதை நீட்டாக பண்ணுங்கள். இது மாதிரி பேப்பரில் ஒரு 5 பேஜஸ் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு சொல்லி மொத்தம் 4 ஹேண்டு, 2 லெஃப்ட் ஹேண்டு 2 ரைட் ஹேண்டு ஃபுல் ஒர்க்கு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புனாவே நான் ஃபுல்லாக ஆல்பம் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எப்படி மெஹந்தியை சீல் பண்ணணும்னு. க்ளூ கம் எடுத்து நீங்கள் அந்த க்ளூவை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணி நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுருங்க. இதை வந்து நியூவாக சொல்கிற விஷயம் இல்லை, நான் ஃபஸ்ட்டு கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்பேன். அது மாதிரி ஆல்பம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சீல் பண்ணிடுங்க. அப்போ தான் அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும்.
எப்படி சீல் பண்ணுறேங்கிறத இதுலேயும் பார்த்துக்கோங்க. இது மாதிரியும் சீல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டேப் இருக்கும் பாருங்கள், பெரிய பிக் டேப்பு, அந்த டேப்பை வச்சும் ஒட்டலாம். அந்த மாதிரி ஒட்டியும் சீல் பண்ணலாம். இந்த 2 டைப்லேயுமே பண்ணிங்கன்னா நீங்கள் மெஹந்தி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே உதிராமல் இருக்கும். இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக ஒர்க் பண்ணுங்கள். எதுவுமே வந்து நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து ஒரு ஒர்த்து இருக்குது. நம்ம எந்த விதத்தில் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செம்மையாக வந்து லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். நம்மளால் முடியாதுன்னு நம்மளே நினச்சிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது தான், முடியும்னு நினைங்க. அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. அதுலேயே மெயினாக ஒரு விஷயம் வந்து ₹1 கூட செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுக்கலாம். எல்லாமே ஒரு கோன் வாங்குறது கூட செலவு, ஒரு பேப்பர் வாங்குறது கூட செலவுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிஸ்னஸாகவே எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆரம்பத்திலேயே நினைக்காதீங்க. அதுவும் வந்து நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் தடுக்கும். இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு நம்மளோட திறமையை வெளியில் கொண்டு வரணும்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதையும் ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுங்கள். உங்களாலையும் செம்மையாக ஒர்க் பண்ண முடியும். அட்வான்ஸ் ப்ரைடல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்டாஃபுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பராக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டாக ஆல்பம் பண்ணி அனுப்புங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போங்க எல்லோரும். இந்த மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். என்னோட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.